இந்த எஸ்எஸ்கே அடுத்ததா நம்ம இலக்கியாவையும், ரேவதியும் முழுசா நம்ப வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து செய்ய போறாரு. அதாவது இதனால எஸ்எஸ்கேவுக்கு நெறைய லாஸ் ஆகும். ஆனா, நெறைய லாஸ வந்து பார்த்தீங்கன்னா அவரு தடுக்கலாம். அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. உண்மையிலேயே இத கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவும், ரேவதியும் எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது எஸ்எஸ்கே இத்தன நாளா திருந்துனாரா இல்லையா அப்படின்றது தெரியாம தான் இவங்க எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. ஆனா, அதையும் தாண்டி இப்போ திருந்திட்டோம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்கிறதுக்காக அடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எஸ்எஸ்கே செய்ய போறாங்க. ஏற்கனவே கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஏற்கனவே நம்ம ரேவதி கிட்ட வந்து சொன்னாங்க இல்லையா? கோவில்ல கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணாங்க. கௌதம்க்கோ, இலக்கியாவுக்கோ இனிமே என்னால எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது அப்படின்ற மாரி வந்து சொல்லி. அடுத்ததா இலக்கியா கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாரி கௌதம வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ண வேணாம்னு சொல்லு. கார்த்திகால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ட நல்லபடியா முடிக்காம போச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவுக்கு வந்து கொஞ்சம் இது பண்ற மாரி பேசிட்டு இருந்தாங்க. என்னடா இது இந்த எஸ்எஸ்கே உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா திருந்திட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா தான் கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா உண்மை என்ன அப்படின்றது தெரிய வருது. அதாவது இப்போ எஸ்எஸ்கே இருந்துட்டு ஒரு படி மேல போய் அதாவது இப்போ கூட நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா மனசே மாறல. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அமைதியா, பொறுமையா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆ இவுங்க ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் சரி, நம்ம மகன பத்தி சொல்லக்கூடாது அப்படின்ற மாரி தான் நெனச்சிட்டு இருக்காங்க. இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்துல அமைதியா தான் இருக்காங்க. ஏன்னா, எஸ்எஸ்கே திருந்துனா என்ன? திருந்தலனா என்ன? அப்படின்ற மாரி வந்து சொல்லி. ஆனா கடைசியில நம்ம எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, திருந்திட்டாருன்னு சொல்லிட்டு, நம்ம இலக்கியா, ரேவதி 2 பேருமே நம்பக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குது. அதுவும் ரேவதிய பார்த்து என்ன ரேவதி, இப்போவாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, நீ என்ன நம்புறியா? நான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே திருந்திட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு இப்பவாச்சும் புரியுதா? அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. என்னடா இது எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரேவதி, இலக்கியா 2 பேருமே நம்புற மாரி இப்போ ஒரு மிகப்பெரிய செயல செஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் ரேவதி உண்மைய சொல்ல போறாங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உண்மைய சொல்ல போறாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான சம்பவத்த தான் செஞ்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதமியும், கார்த்திக்கையும் சேர்த்து வைக்கிறது தான். அதாவது இத்தன நாளா கார்த்திக் இருந்துட்டு தான் அண்ணன் மேல எவ்வளோ கோவத்துல இருந்தாங்க அப்படின்றது எல்லாமே நல்லாவே தெரியும். ஆனா, அதே சமயம் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அ இவுங்க அதாவது கௌதமையும், கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு சேர்த்து இந்த எஸ்எஸ்கே மாஸ் காட்டிட்டாரு அப்படின்னே சொல்லணும். அதுவும் இல்லாம இப்போ கார்த்திக்கிட்ட டைரக்ட்டா போயி எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அதாவது இந்த மாரி தான் நடந்துச்சு. அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்னா, நான் தான் வந்து உன்ன கடத்துனது. உன்னையும் கௌதமையும் பிரிக்கிறதுக்காக தான் இது எல்லா ஏற்பாடுகளும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அஞ்சலிய பத்தி சொல்லி, எல்லாத்தையுமே சொல்லி எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கோட மனச மாத்திர்றாங்க. ஆரம்பத்தில கார்த்திக் மாறாம தான் இருந்தாங்க. ஆனா, ஒரு சில ஆதாரங்கள்லாம் காட்டுனதுக்கு அப்புறமா, கார்த்திக் மனசு மாறி நேரா போயிட்டு, "கௌதம் அண்ணா என்ன மன்னிச்சிருங்கண்ணே" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா கதற ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கார்த்திக் இருந்துட்டு கௌதம கட்டி பிடிச்சு கதறி அழும்போது தான், நம்ம இலக்கியாகிட்டயும், ரேவதிகிட்டயும் இப்போவாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது கரெக்ட்டா இல்லையா? அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. இலக்கியா வாயாலேயே ரேவதி கிட்ட சொல்றாங்க. இந்த மாரி உண்மையிலேயே எஸ்எஸ்கே திருந்திட்டாரு போல தான் இருக்கு. அப்படின்ற மாரி சொல்லி, ரேவதியும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலேயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எல்லா உண்மையும் கௌதம் கிட்ட சொல்லி, எஸ்எஸ்கேவ பத்தி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப் போறேன் அப்படின்ற ஒரு உண்மைய வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஒரு முயற்சிய வந்து இவங்க எடுக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.